அதாவது திருமறை குர்ஆனினுடைய 84வது அத்தியாயம் சூரா அல் இன்ஷிகாக். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ல தர்கபுன்ன தபக்கன் அன் தபக்கு. மனிதா, நீ ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறாய். ஃபமாலஹும் லா யுமினூன, இப்படி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நீ இதை ஏன் நம்பாமல் இருக்கிற அப்படின்னு போட்டு அல்லாஹ் கேட்குறாமா. அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கிறான், சிறுவனாக மாறுகிறான், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ பருவத்தை அடைகிறான், பெரிய பெரிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ பருவத்தை அடைகிறான், திருமண வயதை அடைகிறான், திருமணம் முடிக்கிறான், திருமணம் முடித்ததற்கு பிறகு தந்தையாக மாறிவிடுகிறான், தந்தையாக மாறியதற்கு பிறகு உப்பாவாக மாறிவிடுகிறான், அப்பாவாக மாறிவிடுகிறான். அதற்கு பிறகு ஏஜி போய்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஜனாசாவாக மாறிவிடுகிறான், மையத்தாக மாறிவிடுகிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? மனிதா, நீ ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறாய், இதையும் நீ நம்பாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு. இப்படி மாற்றங்கள் அடையும் பொழுது நம்ம உடம்புலேயே நமக்கு சில வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு நேரத்தில் தலைமுடி கருத்த முடியாட்டு இருந்துச்சு, வெள்ளை முடியாட்டு மாறுது. ஒரு காலத்தில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோல், ஸ்கின் இருக்கிற அழகாட்டு பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ முட்டு வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்கிறோம். அப்போ ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்னா கடைசியாக நம்ம போகக்கூடிய இடம் என்னதுமா? மன்னரை. கருவறையிலிருந்து வந்தோம், மன்னரைக்குள்ளால் போய் அடங்க போகிறோம். சரியாம்மா? கவனமாட்டு இருக்கணும்.